ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 20 பேருக்குண்டான வெரைட்டியான டிஃபன் செய்ய போகிறோம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க, இது நான் என்ன தாளிச்சிருக்கேன்னா டிஃபன் சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். இதுலேயே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். நான் பருப்பு எடுத்து ஊற்றிட்டேங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. டிஃபன் சாம்பார் கொதி வந்துருச்சுங்க. இப்போ நான் இதில் கொத்தமல்லி போட்டுட்டு சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். இதிலே பெருங்காயம் போட்டுக்கலாங்க. வாங்க, தக்காளி சட்னி எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 50 கிராம் மிளகா ஆயில் ஊற்றிருக்கேங்க. 10 வரமிளகா போட்டிருக்கேங்க. மிளகா வறுத்து எடுத்துட்டேங்க. இதுலேயே நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கி வரும்போது நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதிலே நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சுங்க. இதில் நான் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தக்காளி சட்னி தாளிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. வச்ச தக்காளி வெங்காயம் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி கொதிச்சதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நான் பாசிப்பருப்பு போட்டு நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நான் வறுத்துக்கிறேங்க. நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்துருந்தேங்க. இப்போ நான் கழுவி இதுலேயே ஒரு கப்பு நான் பாருங்கள் அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி இதையும் போட்டுக்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில்ங்க ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருந்தேன். இதில் நம்ம இப்போ 5 டம்ளர் நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. வெண்பொங்கல் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். வெண்பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கலாங்க. நான் இதில் 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இப்போ வாங்க, தாளிப்பு இதில் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுலேயே நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. நான் ஒரு குழிக்கண்டி அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. இதிலே முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டேங்க. நெய் இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, இதில் போட்டுக்கலாம். இப்போது நெய். வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க, நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி தாளிக்குதுன்ட்டு பார்க்கலாம். இதில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகுங்க, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. இது பொரிஞ்சு வருதுங்க. இதிலே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறேன். இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துங்க. நான் வேக வச்சு தோல் எடுத்து நசுக்கி இதில் போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கொதிச்சிட்ருக்குதுங்க, கொதிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு மசாலாலாம் சுண்டிடுச்சிங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடிங்க. உளுத்தப்படைக்கு 3/4 கிலோ உளுத்தம்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதுலேயே நான் பச்சரிசி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 8 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சிங்க. இதை போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியை, இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்குங்க 1/2 லிட்டர் நான் ஆயில் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயிட்டோம், நம்ம வடை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். வாங்க, வடை திருப்பிக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சிங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போது
இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டேங்க. தேங்காய் சட்னிக்குங்க 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், 8 பச்சை மிளகா, ஒரு துண்டு புளி, தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை திருப்பிக்கிறேங்க. தோசையும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. 1 கிலோ கோதுமை மாவு எடுத்து பிணைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இதில் பூரி போட்டுக்கலாம். இன்னைக்கு மாவெல்லாம் திரட்டிட்டேங்க. வாங்க போட்டுக்கலாம். பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. மற்றதெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கலாம். பூரி எல்லாம் சுட்டு எடுத்துட்டேங்க. டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. தக்காளி சட்னி, கிழங்கு மசால், சாம்பார், வெண்பொங்கல், உளுத்த வடை, இட்லி, தோசை, பூரி. 20 பேருக்கு உண்டான டிஃபன் ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.